வெல்கம் டு மை சேனல். ஹாய் கைஸ், வணக்கம். அ டே இன் மை லைஃப் ஆஃப்டர் எக்ஸாம்ஸ். காலையில் எழுந்துட்டு கோயிலுக்கு தான் போனேன். கோயிலுக்கு போயிட்டு பூ வாங்கி தலையில் வைக்கும் போது ஐ ஃபெல் தட் பெண்மை. அதுக்கப்புறம் கோயிலில் கொடுத்த பிரசாதம் வந்து சாப்பிட்டேன், தேங்காய் சாதம். த டேஸ்ட் வாஸ் ஜஸ்ட் லைக் வாவ். ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் சர்ச் ஸ்ட்ரீட் தான் வந்து போனேன். காலையில் நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க. 10 o'clock மேலே தான் வந்து கடைங்களே ஓப்பன் ஆகும். காலையில் வேலை நான் சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. அதனால் நான் வந்து இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடணுன்றத மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு இருக்குது. ஸோ நான் எம்பயர் ரெஸ்டாரண்ட் போனேன். எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். பிகாஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நான் வந்து இருந்தேன். ஸோ அதனால் நல்லா எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு கண்டிப்பாக எனக்கு டெசர்ட் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ நான் போய் டெசர்ட்ஸ் வந்து சாப்பிட்டேன். நான் பிஸ்காஃப் ஃப்ளேவர் தான் ட்ரை பண்ணேன். அண்ட் ஆல்சோ நான் வீட்டுக்கு பார்சலும் வாங்கிட்டேன், சாக்லேட் அண்ட் ப்ரௌனிஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் பிஸ்காஃப் ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சு. ஐ வுட் ரெக்கமெண்ட் everyone to have at least once in their life. அதுக்கப்புறம் நான் காலேஜ்க்கு வந்து டூர் பேக்ஸ் வாங்கினேன், புக்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து தலை ரொம்ப வலிச்சுன்னு காஃபி போட்டு குடித்தேன். யாருக்கெல்லாம் காஃபி பிடிக்குமோ கமெண்ட் பிலோ. லைட்டாக பசி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு ஈவினிங்க்கு ஸ்நாக் தான் சாப்பிட்டேன், தட்ஸ் ப்ரௌனி. அண்ட் வந்து நைட்டுக்கு வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணுறேன், விச் வில் பி ஆஃப் க்ரீன் கலர். எனக்கு கம்பேரிட்டிவ்லி சொல்ல போனீங்கன்னா ரெட்டோட ப்ரௌன் கலர் பிரியாணியோட எனக்கு க்ரீன் கலர் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த புதினா ஃப்ளேவரெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி ஒரு மிஸ்டேக் வந்து எல்லோரும் பண்ணுவீங்க பிரியாணின்னு வரும்போது, இந்த சாப்பாடு வந்து குழம்புன்னு வெந்துச்சுங்க அப்படின்னு வந்து சிலர் சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகும். ஆக்சுவலி அதில் ஒரு ட்ரிக் என்னன்னா, பாவு அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 பாவு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 பாவோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொலாப்ஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து அந்த அரிசியை ஊற வைப்பீங்கள்ல, அந்த அரிசியை வந்து நல்லா இருத்துட்டு தான் நீங்கள் வந்து அதை கொதிக்கும் போது, நல்லா அந்த தண்ணி கொதிக்கும் போது தான் அந்த அரிசியை போடணும். அப்போ தான் அந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிரியாணி பண்ணி முடிச்சுட்டு கிரேவி பண்ணணும்னு சொல்லி நான் ரெட் கலரில் கிரேவி தான் பண்ணுறேன். தக்காளி வந்து நான் அரைச்சி ஊற்றிட்டு தான் நான் வந்து அந்த கிரேவி பண்ணேன். நான் அப்படியே வந்து முழுசாக போடலை, அது ஒரு மாதிரி வாயில் வரும். நீங்கள் அரைச்சி ஊற்றும் போது அப்படி வராது, கிரேவியும் ஜாஸ்தி வரும். எக்ஸாம் முடிச்சுட்டு குக் பண்ணும்போது எனக்கு சூப்பரான ஒரு ஃபீல் தாங்க. பிகாஸ் ஐ லவ் குக்கிங். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுட்டு என் டே வந்து நான் முடிச்சிட்டேன். பை பாய். See you guys in the next video. Thank you for watching.